புதுச்சேரியில் ஆளுநரை கண்டித்து 5வது நாளாக முதலமைச்சர் நாராயணசாமி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். நேருக்கு நேர் சந்தித்து பேச கிரண்பேடி முன்வந்த நிலையில் தலைமைச் செயலகத்திலேயே சந்திப்பு நடைபெற வேண்டும் என்று முதலமைச்சர் நிபந்தனை விதித்துள்ளார். இந்த நிபந்தனையை ஏற்க ஆளுநர் மறுத்துள்ளார். புதுச்சேரி அரசின் 39 கோரிக்கைகளை ஏற்க மறுத்ததை கண்டித்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு எதிராக முதலமைச்சர் நாராயணசாமி நடத்தி வரும் தர்ணா போராட்டம் 5வது நாளை எட்டியுள்ளது. இந்த போராட்டத்திற்கு பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு அளித்தனர். இதனிடையே ஆளுநர் கிரண்பேடியின் செயல்பாடுகளை கண்டித்து புதுவையில் காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சி அலுவலகங்கள் மற்றும் நிர்வாகிகளின் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. இதனிடையே டெல்லியிலிருந்து திரும்பிய கிரண்பேடி நாராயணசாமியுடன் விவாதம் நடத்துவது குறித்து கலந்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் நாராயணசாமியின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் பொது மேடையில் விவாதிக்க தயார் என்றும் இதனால் மக்களுக்கு உண்மை நிலை தெரிய வரும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியை நேரில் சந்தித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் போராட்டத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசுக்கு இடையூறாக உள்ள ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்தலில் வெற்றி பெற முடியாத பாஜக ஆளுநர் கிரண்பேடியை பயன்படுத்தி கொள்ளைப்புறமாக ஆட்சி நடத்த முயற்சிப்பதாகவும் புதுச்சேரி மாநிலத்தையே கிரண்பேடி சிறைச்சாலை போல் மாற்றிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் அவர்களை எப்படி யானையை கொண்டு போய் ஸ்டாப் ஸ்லிப்பில் அடைந்து வைத்தார்களோ அதுபோல் உடனடியாக இருந்து அவரை திரும்ப பெற வேண்டும். உதாரணத்திற்காக சொல்வதனை தவிர ஏதோ அவர்களை கொச்சைப்படுத்த வேண்டும், அது விமர்சனம் செய்ய என்பதற்காக சொல்வதாக யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. இது புதுவை மாநிலத்தினுடைய மக்களுடைய பிரச்சனை. மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்கள் பல காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆக இந்த நிலையில உடனடியாக மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை சந்திக்க விரும்புவதாக ஆளுநர் அனுப்பிய கடிதம் கிடைத்ததாக தெரிவித்தார். இதையடுத்து ஆளுநரை சந்திக்க முடிவெடுத்துள்ளதாகவும் சந்திப்பிற்கு பின் அடுத்த கட்டம் குறித்து முடிவெடுக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். பேச்சுவார்த்தை தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியின் நிபந்தனைகளை ஏற்க முடியாது என்று துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக பொது இடமான தலைமைச் செயலகத்திலேயே சந்திப்பு நடைபெற வேண்டும் என்றும் ஆளுநரின் ஆலோசகர் தேவநீதிதாஸ் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி நிபந்தனை விதித்திருந்தார். இந்நிலையில் நாராயணசாமியின் நிபந்தனைகளை ஏற்க முடியாது என்று கிரண்பேடி கூறியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைக்கு தான் அழைப்பு விடுத்திருந்ததாகவும் அதனால் எங்கு பேச்சுவார்த்தை நடத்துவது, எத்தனை மணிக்கு நடத்துவது என்று தானே முடிவு செய்வேன் என்றும் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். இதனால் போராட்டம் தொடரும் நிலை உருவாகியுள்ளது. நாளை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதுச்சேரி வருகை தந்து நாராயணசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கவுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் கிடையாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ள ரஜினிகாந்த் சட்டமன்ற தேர்தல்தான் தங்களின் இலக்கு என்று கூறியுள்ளார். ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்பது அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, தமிழக மக்களின் பல ஆண்டு இமாலய கேள்வி. பல ஆண்டுகளாக குழப்பிக்கொண்டே வந்த ரஜினி 2017ஆம் ஆண்டின் கடைசி தினத்தில் தான் கட்டாயம் அரசியலுக்கு வருவேன் என்று கூறி ரசிகர்களை உத்வேகப்படுத்தினார். அப்போதே 2019 நாடாளுமன்ற தேர்தல் தங்கள் இலக்கு அல்ல, 2021 சட்டமன்ற தேர்தலே தங்கள் இலக்கு என்று கூறியிருந்தார். நான் அரசியலுக்கு வருவது உறுதி, இது காலத்தின் கட்டாயம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளையும் அதன்பின் ரஜினி ரசிகர் மன்றங்கள் ரஜினி மக்கள் மன்றங்களாக உருமாறியும் ரஜினியிடமிருந்து கட்சிக்கான அறிவிப்பு வெளிவராததால் ஒரு குழப்ப நிலையே நீடித்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தனது நிலைப்பாட்டை ரஜினி இன்று அறிவித்துள்ளார். மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் ரஜினிகாந்த் அறிக்கையை வெளியிட்டார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்றதோடு
யாருக்கும் ஆதரவில்லை என்றும் அறிக்கை மூலம் ரஜினி அறிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல்தான் தங்களது இலக்கு என்றும் ரஜினி திட்டவட்டமாக கூறியுள்ளார். ரஜினி மக்கள் மன்றம் மற்றும் ரஜினி ரசிகர் மன்றத்தின் பெயரில் தன்னுடைய படத்தை அல்லது கொடியை எந்த கட்சிக்கும் ஆதரவாகவோ பரப்புரை செய்வதற்கோ யாரும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மத்தியில் நிலையான வலுவான ஆட்சி அமைத்து தமிழ்நாட்டின் தண்ணீர் பிரச்சினையை நிரந்தரமாக தீர்த்து வைக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து யார் அதை உறுதியாக செயல்படுத்துவார்கள் என்று நம்புகிறீர்களோ அவர்களுக்கு தவறாமல் வாக்களிக்கும்படியும் அறிக்கை மூலம் ரஜினி கேட்டுக் கொண்டுள்ளார். ரஜினி தனது நிலைப்பாட்டை அறிவித்துவிட்ட நிலையில் அவரது கருத்தை அரசியல் கட்சித் தலைவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான ரஜினியின் நிலைப்பாட்டை வாழ்த்தியுள்ள அமைச்சர் ஜெயக்குமார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை என்று கூறியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தேர்தலை எதிர்நோக்கி அதன் அடிப்படையில் மகத்தான வெற்றி பெற்று மக்களுக்கு செய்கிறது எங்களுடைய கொள்கை. அது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை, எனவே அவருடைய கொள்கையை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரம் ரஜினிகாந்த் முதலில் மக்களை சந்திக்கட்டும் என்று அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளரான KP முனுசாமியிடமிருந்து விமர்சனம் வந்துள்ளது. ரஜினி இன்னும் மக்களையே சந்திக்கவில்லை என்றும் முனுசாமி விமர்சித்துள்ளார். அவர் முதலில் மக்களை சந்திக்கட்டும். ஊடகங்களுக்கு தான் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் மக்களை அவர் சந்திக்கவில்லை. நாங்கள் மக்களோடு இருக்கிறோம், அதனால் எங்களை பற்றி கவலை இல்லை. ரஜினிகாந்தின் கருத்து அதிமுகவிற்கு ஆதரவாக இருக்கிறது என்று அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு தரும் கட்சிக்கே ஆதரவு என்று ரஜினி கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள உதயகுமார், தமிழகத்திற்கு தடையில்லாமல் தண்ணீர் கிடைக்க அனைத்து ஏற்பாடுகளையும் அதிமுக அரசு செய்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். நாங்கள் தான் இன்றைக்கு வறட்சியிலையும் சரியான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து வறட்சிக்காக சிறப்பு நிதி ஒதுக்கீடு குடிநீருக்கு ஒதுக்கீடு செய்து அது சட்டப்பேரவையிலே அறிவித்திருக்கின்றார்கள். சொல்வதை பார்த்தால் இது நமக்கான ஆதரவோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான ஆதரவோ என்று தெரியும். ரஜினியின் அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் தமிழிசை, ரஜினியின் முடிவு பாஜகவுக்கு எதிராக இல்லை என்றும் இதனால் பாஜகவுக்கு எந்த இழப்பும் இல்லை என்றும் கூறியுள்ளார். இதுல எந்த விதத்திலும் பாஜகவிற்கு இது எதிராகவோ இழப்பையோ ஏற்படுத்த போவதில்லை. சில பேர் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று திருமாவளவன் போன்றவர்கள் என்னை பொறுத்த மட்டில் இது எங்களுக்கு ஆக்கத்தை ஏற்படுத்தும். சென்னை அருகே ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன், அரசியல் கட்சி ஆரம்பித்துவிட்டு தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று கூறினால் யாரும் மதிக்க மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். இது வேற கட்சி வேற ஆரம்பிச்சுட்டு இல்லைங்க நான் அப்படின்னு எண்ணெயெல்லாம் பூசிக்கிட்டு லங்கோட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு மீசையெல்லாம் முறுக்கிட்டு கோதா கிட்ட போயிட்டு இன்னைக்கு இல்லைங்க நான் அப்புறம் நாளைக்கு வரேன்னு சொன்னா மதிக்க மாட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு இவ்வளவு எண்ணெயெல்லாம் தொடையெல்லாம் தட்டிக்கிட்டு இருந்தீங்களா? இப்படி எதுக்கு தட்டினீங்க? சும்மா சத்தத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? திருச்சியில் செய்தியாளர்களுடன் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நதிநீர் பிரச்சனையை யார் தீர்ப்பார்கள் என்பதை மக்களை தீர்மானிப்பார்கள் என்றால் தலைவர்கள் எதற்கு என கேள்வி எழுப்பியுள்ளார். ஆராய்ந்து தெளிஞ்சு இதை நீங்க பண்ணுங்கிறது தலைவனுக்கு தலைவன் தானே வழிகாட்டணும். இவ்வளவு பேர் சொல்றதுல இவங்க தான் தீர்ப்பாங்கன்னு நீங்க தானே சொல்லணும். நீங்களே பாத்துக்கிறீங்கன்னா அப்ப நாங்களே பாத்துக்கிறதுக்கு அவர் இருக்கு அப்படி வரும்ல, ஒரு கேள்வி வரும்ல. சென்னையில் நமது செய்தியாளரிடம் பேசிய அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, யாருடனும் பகையை வளர்க்கக்கூடாது என்பதற்காக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற முடிவை ரஜினி எடுத்திருப்பதாக கருத்து கூறியுள்ளார். இந்த தேர்தலில் அவர் பகையை வளர்க்காமல் விலகி நிற்கிறார். நிச்சயமாக அவர் சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒரு புதிய வீகத்தோடு தமிழகத்தில் தான் கட்சி ஆட்சி அமைக்கும் அளவிற்கு வருவார் என்றே கருதுகிறேன். ரஜினி எப்பொழுது கட்சி தொடங்குவார் என்ற கேள்விக்கான விடை இன்னும் சஸ்பென்ஸாகவே தொடர்கிறது. சென்னையில் நடைபெற்ற இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் பேசிய மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன், தான் சட்டப்பேரவையில் சட்டையை கிழித்துக் கொள்ள மாட்டேன் என்றும் அப்படி கிழிந்தாலும் வேறு சட்டையை மாற்றிக்கொண்டுதான் வெளியே வருவேன் என்றும் கூறினார். இதனிடையே கமல்ஹாசன் தொடர்ந்து திமுக விமர்சிப்பது குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது தான் அரசியல் பேசுவதாக கூறி அங்கிருந்து அவர் புறப்பட்டு சென்றார்.
சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு தெருவில் நிற்க முடியாது. நான் அசம்பிளியில கூட சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நிற்க மாட்டேன். அப்படி கிழிஞ்சு போச்சுனாலும் வேற சட்டை மாத்திக்கிட்டு ஒழுங்கா வெளியே வருவேன் நான். அரசியலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தமிழகத்தை வஞ்சித்த பாஜகவோடு அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கும் கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் எதிர்ப்போம் என முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் கூறியுள்ளார். ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு பாஜகவுடைய மோடி அரசு பல்வேறு நம்முடைய கோரிக்கைகளை மதிப்பளிக்காம தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக இருந்த பாஜகவுடைய மோடி அரசோடு அல்லது பாஜக கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் உறவு குறித்து பேச்சு இருப்பது ஒரு சங்கடத்தை, ஒரு வருத்தத்தை, ஒரு ஆர்வக்குறைவை ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம கட்சிக்குள்ளேயும் பொதுமக்கள் மத்தியிலையும் பரவலாக விமர்சனத்தை பார்க்கணும். கூட்டணி மூலம் முடிவாகட்டும். தமிழக மக்களுக்கு விரோதமான செயல்படக்கூடிய எந்த ஒரு அரசாங்கமோ மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்துக்கு எதிரான திட்டங்களை வழிநடத்துகிற இந்த அரசு மக்கள் விரோத அரசு கூட கூட்டணி அறிவிக்கப்பட்ட புல்வாமா பயங்கரவாத தாக்குதலால் மக்களின் இதயத்தில் எரியும் தீ தனது மனதிலும் எரிவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பரானி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பாட்னா மெட்ரோ ரயில் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய அவர், பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு தனது அஞ்சலியை செலுத்துவதாக தெரிவித்தார். பயங்கரவாத தாக்குதலால் மக்களின் மனங்களில் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பயங்கரவாத தாக்குதலால் மக்களின் மனங்களில் எரிந்து கொண்டிருக்கும் அதே நெருப்பு தனக்குள்ளும் எரிந்து கொண்டிருப்பதாகவும் பிரதமர் உருக்கமாக குறிப்பிட்டார். வீரர்களின் உயிரிழப்புக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த பிரிவினைவாத இயக்க தலைவர்கள் 5 பேருக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பை காஷ்மீர் மாநில நிர்வாகம் திரும்பப் பெற்றுள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் காஷ்மீரை சேர்ந்த பிரிவினைவாத தலைவர்களான உமார் ஃபரூக், அப்துல் கானி, பிலால் லோன், ஹஷீம் குரேஷி, சபீர் ஷா ஆகியோருக்கு அளிக்கப்பட்டு வந்த பாதுகாப்பை காஷ்மீர் மாநில நிர்வாகம் விலக்கிக் கொண்டுள்ளது. அவர்களுக்கு இதுவரை அளிக்கப்பட்டு வந்த சலுகைகளை ரத்து செய்வதாகவும் அறிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹிரியாத் பிரிவினைவாத அமைப்பின் தலைவரான அப்துல் கானி, அரசின் பாதுகாப்பு தனக்கு தேவையில்லை என்றும் காஷ்மீர் மக்களே தனக்கு பாதுகாப்பு என்றும் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே போர் மூல வாய்ப்புள்ளதாகவும் அதுவே கவனிக்கப்பட வேண்டியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ வெப்சைட் ஹேக் செய்யப்பட்டு பிரதமர் இம்ரான்கானின் படம் நீக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இருந்து இந்த வெப்சைட்டை பயன்படுத்த முடியாத சூழல் நிலவுகிறது. சில நாடுகளில் பிரதமர் இம்ரான்கானின் புகைப்படம் நீக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சைபர் தாக்குதல் இந்தியாவிலிருந்து நடத்தப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் கிளப் அலுவலகத்தில் கிரிக்கெட் வீரர் என்ற அடிப்படையில் வைக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் புகைப்படம் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. மார்ச் 7ஆம் தேதி பாகிஸ்தானின் லாகூர் நகரத்தில் நடைபெறவுள்ள சார்க் நாடுகளின் மயக்கவியல் நிபுணர்கள் மாநாட்டை புறக்கணிக்கப் போவதாக இந்திய மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். முன்னதாக பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 200% சுங்கவரி விதிக்கப்படும் என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்துள்ளார். 2017-2018 நிதியாண்டில் பாகிஸ்தான் 3488 கோடி ரூபாய் அளவிற்கு இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்தது. இதனால் பாகிஸ்தான் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை தீர்ப்பளிக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி தருண் அகர்வால் அறிக்கையின் அடிப்படையில் ஸ்டெர்லைட் ஆலையை நிபந்தனைகளுடன் திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளித்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க தமிழக அரசிற்கு உத்தரவிடக் கோரி வேதாந்தா நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதே நேரம் ஆலையை நிரந்தரமாக மூட உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் சமூக ஆர்வலர் ஃபாத்திமா பாபு ஆகியோரும் மனு தாக்கல் செய்தனர். விசாரணையின் பொழுது தருண் அகர்வால் குழு அறிக்கையூகங்களின் அடிப்படையிலானது என்றும் உண்மை நிலவரத்தை அறிக்கையாக சமர்ப்பிக்கவில்லை என்றும் தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. எனவே தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை நிராகரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரியது.
இதனிடையே போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆலையை நிரந்தரமாக மூட தமிழக அரசு முயற்சிப்பதாக வேதாந்தா நிறுவனம் தனது வாதத்தின் பொழுது குற்றம் சாட்டியது. இந்நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் கடந்த 7ஆம் தேதி நிறைவடைந்த நிலையிலும் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் மனுதாரர்கள் அனைவரும் தங்கள் தரப்பு வாதங்களை எழுத்துப்பூர்வமாக கடந்த 11ஆம் தேதி தாக்கல் செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்குகளின் மீது நீதிபதி ரோஹிந்தன் பாலி நாரிமன் தலைமையிலான அமர்வு வரும் திங்கட்கிழமை தீர்ப்பளிக்க உள்ளது. சென்னையில் அதிகாலையில் திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தை ஜிபிஆர்எஸ் உதவியுடன் 3.5 மணி நேரத்தில் போலீசார் மீட்டனர். சென்னையில் இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. எனினும் திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தை நவீன தொழில்நுட்பத்தின் உதவியால் உடனடியாக காவலர்கள் மீட்டுள்ள சம்பவம் நடைபெற்றுள்ளது. என்ன நடந்தது என்று பார்ப்போம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தலைமைச் செயலக காலனியில் வசித்து வருபவர் புஷ்பராஜ். தினசரி கூலி வேலைக்கு செல்லும் புஷ்பராஜ் சனிக்கிழமை இரவு பணியை முடித்துவிட்டு வந்து தனது இருசக்கர வாகனத்தை வீட்டு வாசலில் நிறுத்தியுள்ளார். அதிகாலை 3 மணியளவில் அவரது வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இருசக்கர வாகனத்தில் ஜிபிஆர்எஸ் கருவியை பொருத்தியிருந்ததால் அவரது செல்போனுக்கு தகவல் வந்துள்ளது. இதுகுறித்து தலைமைச் செயலக காலனி காவல் நிலையத்தில் புஷ்பராஜ் அதிகாலை 4:30 மணிக்கு புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து ஆய்வாளர் ராஜேஸ்வரி வழக்கு பதிவு செய்தார். ஜிபிஆர்எஸ் உதவியுடன் ஆய்வு செய்த போது அவர்கள் கூவத்தூர் பகுதியில் சென்று கொண்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து உதவி ஆய்வாளர் சண்முகம், காவலர் பிரபு ஆகியோருடன் ஆட்டோவில் பின்தொடர்ந்தார். நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு சென்னையை அடுத்த கூவத்தூர் சாலையில் உள்ள பவஞ்சூர் என்னும் பகுதியில் பதுங்கியிருந்த திருடர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கீழ்ப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பேய் குழந்தை மற்றும் அடையாறு மத்திய கைலாஸ் பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் ஆகியோர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. இவர்கள் இருவரும் இரவு நேரங்களில் திருடிய இருசக்கர வாகனத்தில் சென்று பல பகுதிகளில் செல்போன், சங்கிலி பறிப்பு போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. புஷ்பராஜுடன் ஒரே பள்ளியில் படித்துள்ள பேய் குழந்தை மீது ஏற்கனவே தலைமைச் செயலக காவல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் உள்ளன. மேலும் வாக்கி டாக்கி திருடியதாக அபிராமபுரம் காவல் நிலையத்திலும் வழக்கு பதியப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் 4 விலை உயர்ந்த செல்போன்களை பறிமுதல் செய்தனர். திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தை 3.5 மணி நேரத்தில் மீட்ட போலீசார் அதனை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். தருமபுரியில் கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த டாஸ்மாக் ஊழியரிடம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சிக்கலூர் டாஸ்மாக் கடையில் விற்பனையை முடித்துவிட்டு வசூல் பணத்தை எடுத்துக் கொண்டு சென்ற டாஸ்மாக் ஊழியர் மகரஜோதியை துப்பாக்கியால் சுட்ட கொள்ளையர்கள் அவரிடமிருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்றனர். இதை பார்த்த பகுதி மக்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பியோட முயன்ற துப்பாக்கி கொள்ளையர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கொள்ளையர்கள் சுட்டதில் காயமடைந்த மகரஜோதி தருமபுரி அரசு மருத்துவமனையில் இருந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் 2 கைகளிலும் பலத்த காயத்துடன் சிகிச்சை பெற்று வரும் மகரஜோதியிடம் கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டையில் கச்சா எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட 9 குடும்பங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு தண்டையார்பேட்டையில் உள்ள சில வீடுகளின் குழாய்களில் கச்சா எண்ணெய் கசிந்து வருவதாக வீடுகளின் உரிமையாளர்கள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திடம் புகார் அளித்தனர். இது தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலும் அவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். தண்டையார்பேட்டை துறைமுகம் வழியாக வடசென்னைக்கு பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்ட எண்ணெய் குழாய்களை கச்சா எண்ணெய் கசிவுக்கான காரணம் என வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட 9 குடும்பங்களுக்கும் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் மொத்தமாக 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய மற்றும் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பாரத் பெட்ரோலியம் மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஆகியவை 1 மாதத்திற்குள் மறுசீரமைப்பிற்கான செயல் திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் கசிவால் மாசடைந்த பகுதிகளை மறுசீரமைப்பு செய்யும் பணிகளில் இனியும் காலதாமதம் காட்டக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மறுசீரமைப்பு பணிகளுக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கூறிய பசுமை தீர்ப்பாயம் இதுகுறித்து 6 மாத காலத்துக்குள் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டது. சென்னையில் குடிநீர் தேவையை சமாளிக்க கழிவுநீரை குடிக்கும் தரத்திற்கு சுத்திகரித்து அதனை ஏரிகளில் விடும் திட்டத்தை சென்னை குடிநீர் வாரியம் தயாரித்துள்ளது. சென்னை நகரில் மக்களுக்கான தினசரி குடிநீர் தேவை அதிகபட்சமாக 1200 மில்லியன் லிட்டராகவும் குறைந்தபட்சமாக 830 மில்லியன் லிட்டராகவும் உள்ளது. இவற்றில் 50% நீர் ஏரி, குளங்கள் போன்ற நீர்த்தேக்கங்களிலிருந்தும் 25% கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகளிலிருந்தும் பூர்த்தி செய்யப்படுகிறது. மீதமுள்ள 25% நிலத்தடி நீரிலிருந்து பூர்த்தி செய்யப்படுகிறது. பருவமழை பொய்த்து செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி ஆகிய நீர்நிலைகள் வற்றும் போது நிலத்தடி நீரை சார்ந்திருப்பது அதிகரிக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு கழிவு நீரை குடிக்கும் தரத்திற்கு சுத்திகரித்து அதனை நீர்நிலைகளில் விட்டு தேவை அதிகரிக்கும் நாட்களில் குடிநீர் தேவைக்காக மீண்டும் சுத்திகரித்து அந்நீரை பயன்படுத்த சென்னை குடிநீர் வாரியம் முடிவு செய்துள்ளது. சென்னையில் நாள் ஒன்றிற்கு 550 மில்லியன் லிட்டர் கழிவுநீர் உருவாகிறது. இதில் 1% மட்டுமே திடக்கழிவு ஆகும். புதிதாக அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலில் கழிவு நீரிலிருந்து திடக்கழிவுகள் பெரிய சல்லடைகள் மூலம் பிரிக்கப்படும். அதன் பிறகு அடுத்தடுத்த நிலைகளில் சின்னஞ்சிறிய துகள்கள் மற்றும் நுண்கிருமிகள் அகற்றப்படும். அதன் பிறகு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் முறையில் அதில் உள்ள அனைத்து துகள்களும் நீக்கப்படும். இந்த நீரில் ஓசோன் மற்றும் குளோரின் சேர்க்கப்படும். இது குடிக்கத்தகுந்த நீராக மாறிவிடும் என்ற போதிலும் அதனை ஏரியில் விட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அங்கிருந்து மீண்டும் முதல் நிலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்டு தேவைப்படும் பயனாளர்களுக்கு விநியோகிக்கப்படும். இந்த நீரை ஏரிகளில் விடும்போது அந்த ஏரியை சுற்றியுள்ள நிலத்தடி நீர் உயரும் சாத்தியம் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பெருங்குடி, நெசப்பாக்கம், கோயம்பேடு, கொடுங்கையூர் சுத்திகரிப்பு நிலையங்களில் சுத்திகரிக்கப்படும் 727 மில்லியன் லிட்டர் கழிவு நீரில் 260 மில்லியன் லிட்டர் நீரை குடிக்கும் தரத்திற்கு மாற்றி ஏரிகளில் விடப்பட உள்ளது. பெருங்குடி, நாராயணபுரம், கோவிலம்பாக்கம், கீழ்கட்டளை, போரூர், அயப்பாக்கம், ரெட்டேரி ஆகிய ஏரிகளில் இந்த நீர் விடப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 260 மில்லியன் லிட்டர் கழிவுநீரை குடிக்கும் தரத்திற்கு சுத்திகரிப்பு செய்ய 1400 கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது.